ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சிக்மா படம் ரிலீஸ். சிக்மா படம் யாருடைய படம் தெரியும்? இயக்கம் ஜேசன் சஞ்சய். ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா படம் முழுமையாக முடிவடைந்து ஜூலை 31 படம் ரிலீஸ் ஆகுது. சிக்மானா என்னன்றது பல பேருக்கு தெரியலங்க. முதல்ல அதை சொல்லிடும். என்ன சிக்மானா என்ன அப்படின்னு சொல்லி பல பேருக்கு தெரியல. சிக்மானா தைரியமானவன், தனித்து விடப்பட்டவன் அல்லது தனித்து இயங்குபவன். தனித்து விடப்பட்டவன், தனித்து இயங்குபவன், தனித்தன்மை வாய்ந்தவன், மிகவும் தனித்தன்மை வாய்ந்தவன் அப்படின்ற பொருள் தான் சிக்மா. இதுதான் மீனிங். இது சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். ஜேசன் சஞ்சய் தனித்து இயங்குபவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். யாருடைய மகன்றது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தந்தையோட உதவி இல்லாமல் தானே இயங்குவர், தனித்து இயங்குபவர். அப்படி தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. யாருடைய உதவியும் இல்லாமல். யாருடைய உதவின்றது நான் சொல்கிறது விஜய் அவர்களுடைய, விஜய் மற்றும் விஜயை சார்ந்தவர்கள் உதவி இல்லாமல் சுயமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சினிமாவில் தனித்து இயங்கியிருக்கிறாரு. விஜயோட, அதாவது முதலமைச்சர் விஜய் அவரோட எந்த உதவியாளரும் யாருடைய ஆட்களுமே அந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி தான் தகவல்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. மிகவும் எதிர்பார்ப்போடு அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஜூலை 31 படம் ரிலீஸு. இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் இருக்கும். சில ஊடகங்களில் சொல்கிற மாதிரி அவசியமற்ற அந்த வார்த்தைகள் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேகா தொண்டர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? தாவேகா தொண்டர்கள் மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்றும் இந்திய சினிமா ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு பார்ப்பதற்கு, படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. தேவையில்லாமல் தாவேகா தொண்டர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சர்ச்சைகளை உருவாக்க வேணாம். எல்லா தரப்பு மக்களும், அது அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அதை தாண்டி அரசியல் எல்லைகளை தாண்டி எல்லா ரசிகர்களுமே படத்தை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. படம் ஒரு சர்வதேச தரத்தில் தான் படம் தயாராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நான் சொல்கிறது மேக்கிங் சொல்கிறேன். இயக்கம், இசை, ஒளிப்பதிவு எல்லாமே படத்தில் ஒரு சர்வதேச தரத்தில் அந்த படம் இருக்குன்ற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. படம் வந்த பிறகு நம்ம பார்த்து மீண்டும் கூட அதை நம்ம டிகோட் பண்ணலாம். இப்போது இந்த படத்தை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறவங்கன்னு சொல்லி தாவேகா தொண்டர்கள் சொன்னாங்க இல்லையா? ஆர்வமாக இருக்கிறதுக்கு அவங்க அப்பா கூட ஆர்வமாக இருக்கலாம், விஜய் அவர்கள் கூட ஆர்வமாக இருக்கலாம். அவங்க தாயார் முழுக்க முழுக்க அவங்க தாயாருடைய அந்த என்ன சொன்னாங்க, அந்த பின்புலம் அவங்களுக்கு இருந்தால் கூட அந்த ஆதரவு நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் பணம் மற்றும் மற்ற விஷயங்கள் நான் சொல்லலை. பின்புலம்ன்றது கேட்டால் ஊக்கப்படுத்துறது. அந்த ஊக்கப்படுத்துதல்ன்றது இருக்கு இல்லையா? அது இங்கே தந்தைகிட்டேருந்து கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனால் தாய்கிட்டேருந்து அந்த ஊக்கப்படுத்துதல்ன்ற அந்த பவர் அவருக்கு கிடைச்சிருக்கலாம். தந்தைகிட்டேருந்து கிடைச்சதுன்றது வேணால் என்ன சொல்லலான்னு கேட்டால், சுயமாக முன்னேறி வரட்டும் அப்படின்னு விட்டுட்டார் பார்த்தீங்களா? அதுவே கூட பார்த்தோன்னா ஒரு ஊக்கப்படுத்துதாக கூட நம்ம சொல்ல முடியும், ஒரு பாசிட்டிவாக சொல்ல முடியும். தன் மகன் தன்னை சார்ந்து வர வேண்டாம், ஏற்கனவே ஒரு பேர் இருக்குது தனக்கு, அப்பாவால் உருவானவர் சொல்லி ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் மகனுக்கு வர வேணான்னு கூட நினச்சிருக்கலாம், நல்ல விதமாக கூட நினச்சிருக்கலாம். ஆனால் சில ஊடகத்தில் இருக்க இந்த ஊடக பொறுக்கிகள் நான் யாரை சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், இந்த வலைபேச்சு பொறுக்கிகள் பலவிதமான தவறான கருத்துலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? ஜனநாயகன் படம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஜேசன் சஞ்சய் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா? அப்படிலாம் யாரும் நினைக்கவும் கிடையாது. மகன் படத்தை தந்தையும், தந்தை படத்தை மகனும் யாரும் பார்த்தீங்கன்னா வரக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. படம் அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா சுயமாக நிற்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் ஜேசன் சஞ்சய் தான் சொந்த கல்லை தான் நிற்கணும்னு நினைக்கிறாரு. அந்த வகையில் வெற்றிகரமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை எல்லாருமே கொண்டு போது ஒரு வேளை ஆச்சரியப்படுற மாதிரி ஒரே தேட்டரில் படம் பார்க்குறதுக்கு அம்மாவும் அப்பாவும் கூட, நான் சொல்கிறது விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் கூட ஒரே நேரத்தில் கூட ஒரே தேட்டரில் கூட படம் பார்க்க வரலாம். அதுவும் கூட அந்த ஆச்சரியம் கூட நடக்கலாம். இப்போ என்ன தமிழ்நாடு அரசியலே பெரிய ஆச்சரியங்கள் தான் நடந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கும்போது படம் பார்க்குறதுக்கு விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒரே தேட்டர் கூட படம் பார்க்கறதுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கல்ல, வந்தால் மகிழ்ச்சி நமக்கு. இப்போ படம் பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஜூலை 31 அறிவிக்கப்பட்டிருக்கு. படத்தோட டைட்டில் பல பேருக்கு சிக்மானா என்னன்னா அதுதான் நான் சொல்கிறேன். மீண்டும் அதில் சொல்கிறேன். சிக்மா என்பது மிகவும் தனித்தன்மை வாய்ந்தவன், மிகவும் தைரியமானவன்,
தனித்து இயங்கக்கூடியவன் அப்படின்றது தான் தகவல். இதுதான் வந்து சிக்மாவுடைய மீனிங் அப்படின்றத மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இந்த படம் வந்து ஜூலை 31 ரிலீஸ் வந்து டேட்டு குறிச்சிருக்கிறாங்க. அந்த டேட்டில் படம் ரிலீஸ் ஆகும். முன்னமே இந்த படம் வந்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. இந்த ஜனநாயகனுக்கு நடந்த அரசியல்கள் காரணமாக வந்து அந்த படம் வரத்துக்காக இந்த படத்தை நிறுத்தி வச்சதுலாம் வந்து உண்மை தான். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம்ன்றதுல எந்த படம் தான் ஒரு பெரிய படங்கள் வரும்போது வந்து அந்த போட்டியை வந்து அவாய்ட் பண்ணுற காலகட்டம் தானே இருக்குது. இப்போ முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஒரே நேரத்தில் ரஜினி, கமல், விஜயகாந்த் எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான் இன்னொரு படம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டால் நல்லதுன்னு வெற்றியின் உத்தியாக தள்ளி போடுறாங்க. அப்படி தான் வந்து ஜனநாயகன் படம் வரும்போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒன்று இருந்து, ஒருவேளை ஜனநாயகன் படம் ஊற்றிக்கிட்டு சிக்மா படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அது வந்து விஜயோட அந்த பிராண்டு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அந்த சுச்சுவேஷனில் அது மொத்தமே அந்த படமே வந்து வராமல் போயிடுச்சு. அந்த ஒரு வகையான ஒரு ஆறுதல் வேணால் வந்து இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு சரி அப்பா படத்தை பார்க்க முடியல, மகன் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட ஆர்வமாக வரலாம். ஸோ நடந்த விஷயங்கள் இதுதானே தவிர இதுவும் வந்து உள்ளடி திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தோடு நடக்கக்கூடிய விஷயங்களாக நான் இதை பார்க்கவே இல்லை. படம் வந்து சர்வதேச தரத்தில் படம் தயாராகிருக்கு. மற்றபடி கதையை பற்றியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற விஷயங்கள் எதுவும் லீக் ஆகலை. லீக் ஆன மாதிரி சில பேர் பேசுவாங்க. நம்ம அப்படி பேசுகிறத பழக்கமும் கிடையாது. உண்மையாக உள்ளபடியே என்னென்னா அந்த சிக்மான்றதுக்கு என்ன மீனிங்ன்றதை சொல்லணும் இருக்கலாம். மீனிங் என்பது நல்லா பொருத்தமாக இருக்குது. தனித்து இயங்கி ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாரு தனித்தன்மையோட. அந்த படத்தில் இருக்கிற அந்த கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்மான்னு வந்து வச்சுருக்குறாங்க. அந்த கேரக்டர் யாருன்னா கண்டிப்பாக ஹீரோ தான் இருப்பார். அது என்னன்றதை டீட்டெயில் வந்து படம் ரிலீஸ் வந்து பார்க்கலாம். ஸோ படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.